சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார். He will share the word of God. I'm so grateful to the Lord for giving me this opportunity to be with you this morning and afternoon. இந்த காலையிலும் இந்த மத்தியான வேளையிலும் உங்களோடு இருப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். So happy to see that the Lord's children have assembled here from various parts of the world. உலகத்திலிருந்து பல பகுதியிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் இப்படியா கூடியிருப்பது ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிறது. Not only the north and south but also east and west of India. அதனால இந்தியாவில் வடபகுதி கிழக்கு பகுதி மாத்திரமல்ல நார்த் ஈஸ்ட்லேருந்து அநேகர் வந்திருக்கிறார்கள். We are so grateful to you for coming here and for comforting the family. இவர்களுடைய நம்ம அங்கிளுடைய குடும்பத்துக்கு நீங்கள் வந்து இப்படியாக துக்கத்தில் இருக்கிற குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். In fact, my grief has overtaken the ministry that I wanted to do. அதனால என்னுடைய துக்கம் ஆனது இங்கே வந்து பார்த்த அந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டிய ஊழியம் எவ்வளவு பெரிது என்பதை அது மேலா காரியத்தை எடுத்து காட்டினது. So last night I was praying. நான் கடந்த நாளிலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நேற்று ராத்திரியிலே I said, Lord, give me a small word. ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. And I was so surprised. The Lord said, blessed is the man. அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். He said, this man, a great servant of God, is a man who has been blessed by God himself. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய தாசன். Now this word blessed, இந்த பாக்கியவான் என்ற வார்த்தை, it comes from a Greek word called as makarios. மக்காரியோஸ் என்ற கிரீக் பதத்திலிருந்து வருகிறது. So this is a very small island of the coast of Greece. கிரீஸ்ல ஒரு கோஸ்ட் ஒரு இடத்துல ஐலாண்ட் ஒரு இருக்கிறது. The people lived a very happy life there. அந்த இடத்துல ஜனங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். They had everything that they wanted in that island. அந்த 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 ஐலாண்ட்ல அவர்களுக்கு தேவையான எல்லா காரியமும் இருக்கிறது. There were fruits grown there. அங்க அநேக பழங்களும் உண்டு. And vegetable grown there. அங்க அநேக வெஜிடபிள்ஸ் இருக்கிறது. Cereals grown there. அங்க அநேக விதமான அந்த பழ தரகாரிகள் அநேகர் காண விற்கப்படுகிறது. And milk and many other things that they required, everything was available. அவர்களுக்கு தேவையான எல்லா காரியம் அந்த தீவிலேயே காணப்படுகிறது. So this island of Makarios was a sufficient island. இந்த மக்காரியோஸ் என்று எழக்கூடிய ஒரு அந்த அந்த ஐலாண்ட் ஆனது அவர்களுக்கு தேவையான எல்லா பொருளும் திருப்தியாக காணப்பட்டது. So when he was 16 years old, 16 வயசு இருக்கும்போது the Lord became his Makarios. அங்கிளுக்கு ஆண்டவர் ஒரு மக்காரியோஸா ஆகிவிட்டார். The Lord Jesus became his peace. ஆண்டவராய் இயேசு அவருடைய சமாதானமா மாறிவிட்டார். His joy, அவருடைய சந்தோஷமாக, his victory, அவருடைய வெற்றியாக, his grace, அவருடைய கிருபை, and now his eternal glory. இப்பொழுது நித்திய மகிமையாக மாறிவிட்டார். Jesus prayed a last prayer in John's Gospel chapter 17 and verse 24. ஆண்டவராய் இயேசு யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே Jesus was praying to the Father. ஆண்டவராய் இயேசு பிதாவிடத்தில் ஜெபிக்கும்போது he said, Father, பிதாவே, I want these people whom you have separated from the world to be yours, to be with me. பிதாவே, நீர் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த இந்த ஜனங்களை என் ஜனங்களுக்கு நீர் உம்முடைய சமாதானத்தை கொடுக்க வேண்டும். And that they might behold my glory, not for some time but for all eternity. நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் அங்கே இருக்கும்படியாகவும் நான் அவர்களோடு இருக்கும்படியாக நித்திய காலமாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். So today we are not sorrowing. நாம் இன்றைக்கு துக்கப்படவில்லை. Because he is in the presence of the Lord Jesus Christ, whom he loved and served till the last breath of his life. அதனால அங்கிள் இப்பொழுது அங்க தேவனுடைய பிரசன்னத்திலே ஆண்டவராய் இயேசு அவருடைய மகிமையிலே அவர் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தார். We are reminded of the life of Enoch. ஏனோக்குடைய வாழ்க்கை பாருங்கள். In the book of Genesis chapter 5. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே the Bible says, வேதம் சொல்லுகிறது, Enoch walked with God and the Lord took him. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். Of all these long years of his spiritual sojourn in this world, the Lord said, my son,
now it is time for you to come to my house. இப்பொழுது ஆண்டவர் பார்த்தார், இவ்வளவு நாள் இந்த ஊழியத்தின் வாழ்க்கையில அநேக வருஷங்களா போராடின அங்கிளுக்கு என் குமாரனே நீ வந்துவிடு என்று சொன்னுடைய நேரம் முடிந்தது என்று சொன்னார். I have been requested to speak only for 5 minutes. 5 நிமிடம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். In my heart the Lord was telling me, என்னுடைய இதயத்திலே தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, give a message to his children. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லு. For Sister Elsie, எல்சிக்கும், Sister Beulah, பியூலா சகோதரிக்கும், and also for Esther, எஸ்தர் சகோதரிக்கும், and Emmanuel, இமானுவேல், and also for Solomon. சால்மோன் சகோதரனுக்கு, One more sister I have left out, Hannah. ஹானா சகோதரிக்கும். So for these 5 people, இந்த 6 6 people, 6 பேருக்கும் what I want to say is, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், it is because of the sacrifice of these 6 children whom the Lord had given that the whole church was blessed. ஆகையால இவர்களுடைய தியாகம்தான் இந்த முழு சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. Had you kept him for yourself, ஒருவேளை நீங்கள் அவரை உங்களுக்கு மாத்திரம் தகப்பனா வைத்துக் he is கொண்டிருந்தால், our father, அவர் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார், but he would deny it. மற்றவர்களுக்கு என்ன இருக்குங்க? But you said, ஆனால் நீங்க என்ன சொன்னீங்க? this father of ours is a servant of God. அவர் எங்களுடைய அப்பாவை காட்டிலும் அவர் தேவனுடைய ஊழியக்காரன். I just want to read a verse and then close. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடித்து விடுகிறேன். In the book of 1 Samuel, 1 சாமுவேல் and chapter 29, 29ஆம் அதிகாரம். yeah, there has been a war. There has been a war. ஒரு யுத்தத்திலே David had 600 men, தாவீதோடு 600 பேர் இருந்தார்கள். and 200 of them were not so fit enough to go for war, அங்கே 200 பேர் அங்கே யுத்தத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைமை, and they stayed back. அவர்கள் அங்கே வஸ்துக்களோடு இருந்து விட்டார்கள். David told them, you please stay back. தாவீது சொன்னார், நீங்கள் இங்கே இருந்து விடுங்கள். And it so happened, ஆனால் என்ன நடந்தது? when the children of Israel defeated their enemies, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்தத்திலே சத்துருக்களை மேற்கொண்ட போது, and then when they came back, மறுபடியும் வந்த சமயத்திலே 400 people told David, அப்பொழுது 400 பேர் தாவீதை பார்த்து சொல்றார்கள், David, we have lot of spoils with us. நாம் நிறைய பொருட்களை வஸ்துக்களை அங்கே கொண்டு வந்திருக்கிறோம். These spoils are only for us. இது எங்களுக்கு மாத்திரம்தான். Because we went to the war. ஏனென்றால் நாங்க தான் யுத்தத்துக்கு போனோம். We risked our lives. எங்க ஜீவனையே நாங்க அங்க சவாலாக வைத்து போனோம். But these people, they stayed back home. ஆனால் இவர்களோ இங்கே இருந்து விட்டார்கள் வஸ்துக்கள் அண்டையில. So don't give them any reward. அவங்களுக்கு எந்த ஒரு ரிவார்டும் கொடுக்க வேண்டாம். They will not have any place in the spoils. இந்த கொண்டு வந்த அந்த பொருட்களிலே அவர்களுக்கு எந்த பாகம் இல்லை என்று சொன்னார்கள். There will not be any share for them. அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை என்று சொன்னார்கள். But David was a man of God. ஆனால் தாவீது ஒரு தேவ மனிதன். He spoke these words. அவர் இந்த வார்த்தையை சொன்னார், those who went for war, யுத்தத்துக்கு போனவர்கள் எப்படியோ, those who stayed at home, அந்த வஸ்துக்களோடு இருந்தவர்கள் அவர்களும், I am talking about these 6 people, நான் இந்த 6 பேருக்கு சொல்லுகிறேன், they stayed at home, அவர்கள் வீட்டிலே இருந்தார்கள், they prayed for him, அவருக்காக ஜெபித்தார்கள், and sent him to the battle. அவர்கள் அவரை யுத்தத்துக்கு என்று அனுப்பினார்கள், ஊழியத்துக்கு என்று அனுப்பினார்கள். David said, தாவீது சொல்றார், both will have the same share of the blessing and the spoil. ஆகையால தாவீது சொல்றார், இருவருக்கும் ஒரே விதமான பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. With these words I want to encourage the family. இந்த வசனத்தின் மூலமா நான் குடும்பத்தை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். His has been a blessed life. அவர் ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். For at least 15 years, Brother Sam Williams and myself, we have worked with him very closely. நானும் சாம் வில்லியம்ஸ் அங்கிளும் மிகவும் நெருங்கின ஊழியத்தை செய்தோம். We have been greatly blessed by him. அங்க ஊழியத்தை நாம் அவருடைய ஊழியத்தின் மூலமா நாம் ஆஸ்வதிக்கப்பட்டோம். For which we will be always grateful to this man of God. இந்த தேவ மனிதனுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். May the Lord bless this word. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Encourage the family. குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. Comfort the family. குடும்பத்தை ஆறுதல் படுத்துவாராக. Spread the life of thy great servant, our dear Theodore Annan. உம்முடைய ஆண்டவரே தாசன் தியோடர் அங்கிளுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். Lord, you have not only given him as a gift to the family, but as a gift to the whole church. ஆண்டவரே அவரை சபைக்கும் குடும்பத்துக்கும் மாத்திரமல்ல, சபைக்கு ஒரு பெரிய ஆண்டவரே ரிவார்டாக கொடுத்தீரே, கிஃப்டாக ஈவா கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Thousands upon thousands have been blessed through his ministry. ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் அவருடைய ஊழியத்தின் மூலமா அநேக பேர் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். Many have accepted the Lord through his ministry. அநேகர் ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய ஊழியத்தின் மூலமா. Many have understood
the meaning of a victorious Christian life. ஒரு ஜெயங்கொள்ளுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்னென்று அறிந்து கொண்டார்கள். Many have surrendered to come and follow the Lord full time. ஆண்டவராய் இயேசுவுக்கு முழு நேர ஊழியத்துக்கென்று வந்தவர்கள் அநேகர் உண்டு. So Lord, unitedly we unite our hearts and also commit the family into your care. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நாங்களும் ஒன்றாக இணைத்து எங்கள் இருதயங்களை இணைத்துக் கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம். And the place that he has vacated, அவர் the விட்டு போன hearts and lives of the children and the grandchildren may be filled by your loving and your living presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் அவர்கள் விட்டு போன குடும்பத்துக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சபைக்கும் நிரப்புவதாக. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Accept our gratitude. ஆண்டவரே, இது நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். For we ask this prayer in the highly exalted name of our Lord and the blessed Savior, the Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல பரிசுத்தமில்ல நாமத்தில் ஆஸ்வதிக்கப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Kindly note the announcement.